தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். மும்மொழி கொள்கையை தென்னிந்தியாவில் அமல்படுத்துவதற்கு புதுச்சேரி நுழைவாயிலாக உள்ளது. காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றச்சாட்டு. சாம்பல் புதனுடன் துவங்கிய கிறிஸ்துவர்களின் தவக்காலம். புதுச்சேரியில் உள்ள தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்துவர்கள் பங்கேற்பு. புதுவை குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள். அரசின் அடுக்குமாடி குடியிருப்பில் 5% இடஒதுக்கீடு வழங்க கோரிக்கை. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் பெயரை வைக்க வேண்டும். பாஜக முன்னாள் தலைவர் வலியுறுத்தல். வில்லியனூர் தொகுதியில் சலவை தொழிலாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி. பயனாளிகளுக்கு சலவை பெட்டிகளை வழங்கினார் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா. தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்கள் ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம். காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகள். மும்மொழி கொள்கையை தென்னிந்தியாவில் அமல்படுத்துவதற்காக புதுச்சேரி நுழைவாயிலாக உள்ளது என காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம், நாடாளுமன்ற தொகுதிகள் மறுவரைவு செய்யப்படும் என்ற மத்திய அரசின் முடிவால் தென் மாநிலங்களை முழுமையாக பாதிக்கும் இந்த முடிவிற்கு புதுச்சேரி அரசு ஒருபோதும் துணை போகக்கூடாது என்று வலியுறுத்தினார். மேலும் மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரைவு போன்ற திட்டங்களை தென் மாநிலங்களில் செயல்படுத்துவதற்கு புதுச்சேரி அரசு நுழைவு வாயிலாக உள்ளது என்று குற்றம் சாட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், தொகுதி மறுவரைவு குறித்து தமிழகத்தின் அனைத்து கட்சி கூட்டத்தின் முடிவுகளுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். நாடாளுமன்ற மறுவரைவு மற்றும் மும்மொழி கொள்கை இவை இரண்டையும் எதிர்த்து தமிழகம் போராடி வருகிறது. இதற்கு அனைத்து கட்சிகளும் ஆதரவாக உள்ளன. ஆனால் புதுச்சேரியில் இந்த இரண்டுக்குமே முதலமைச்சர் ரங்கசாமி ஆதரவாக உள்ளார் என்று குற்றம் சாட்டிய பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சமீபத்தில் தொடங்கிய விஜய் கட்சி கூட இந்த இரண்டு கொள்கையில் மாறுபட்டு இருக்கிறார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். மும்மொழி கொள்கை எவ்வாறு புதுச்சேரியில் திணிக்கப்பட்டதோ அதுபோன்று வடமாநில கொள்கைகளும் புதுச்சேரியில் திணிக்கப்படலாம் என்று அச்சம் தெரிவிக்க அவர், தென் மாநிலங்களின் வருமானம் மற்றும் வேலைவாய்ப்புகளும் பறிக்கப்பட்டு வட மாநிலத்திற்கு செல்லக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். தென் மாநிலங்கள் மதிக்க முடியாத அளவிற்கு கீழே தள்ளப்படும். முடிவுகள் எடுக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடைக்காது. இதுதான் தமிழகத்தினுடைய நிலைப்பாடு. இது உண்மையான நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டை நாம் வலுவை சேர்க்க வேண்டும் என்று சொன்னால், இந்த புதுவை மாநிலமும் புதுவை மக்களும் தென்னகத்தை சார்ந்தவர்கள், தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் என்ற காரணத்தினாலே புதுவை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த சட்டமன்றத்திலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தமிழகத்தோடு தென் மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள் சேருகின்ற நேரத்திலே அவர்களோடு ஒன்றாக இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டும். மும்மொழி கொள்கையிலே தனித்து நிற்க வேண்டும். சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்துவிட்டு அதன் மூலமாக மறைமுகமாக மும்மொழி கொள்கையை கொண்டு வருவது என்பது பெரிய அழிவினை நாம் பார்க்கக்கூடிய நிலைப்பாடு என்று சொல்லலாம். கிறிஸ்துவர்களின் சாம்பல் புதன் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள பல்வேறு தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. கிறிஸ்துவர்களின் தவக்காலம் சாம்பல் புதன் கிழமையிலிருந்து தொடங்கி இயேசு உயிர்த்தெழுந்த பண்டிகையான ஈஸ்டர் வரை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த காலத்தை இலையுதிர் காலம் என்றும் கூறுவது உண்டு. பாவத்திலிருந்து விடுதலை பெற்று மீண்டும் நம்மை சீரமைத்துக் கொள்ளக்கூடிய காலமாக இந்த தவக்காலம் ஒவ்வொரு கிறிஸ்துவர்களின் வாழ்க்கையில் முக்கியமாக கருதப்படுகிறது. சாம்பல் புதனை ஒட்டி புதுச்சேரியில் உள்ள பல்வேறு கிறிஸ்துவ ஆலயங்களில் சிறப்பு வழிபாட்டுடன் திருப்பலி நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் உள்ள புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் கிறிஸ்துவர்கள் பங்கேற்று தவக்காலத்தை தொடங்கினர்.
புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் அடுக்குமாடி குடியிருப்பில் 5% இடஒதுக்கீடு வழங்கக் கோரி குடிசை மாற்று வாரியத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசின் அடுக்குமாடி குடியிருப்பில் 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என கடந்த 20 வருடங்களாக வலியுறுத்தி வருகின்றனர். ஆனால் அவர்களின் கோரிக்கை இதுவரை நிறைவேற்றப்படாமல் உள்ளது. இதனிடையே அடுத்த வாரம் சட்டசபை பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்க உள்ள நிலையில் அரசின் கவனத்துக்கு இக்கோரிக்கையை கொண்டு செல்லும் வகையில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட புதுச்சேரி மாற்றுத்திறனாளிகள் கூட்டமைப்பினர் முடிவு செய்திருந்தனர். அதன்படி உருளையன்பேட்டையில் உள்ள குடிசை மாற்று வாரிய அலுவலகம் அருகில் கூட்டமைப்பின் தலைவர் அந்தோணி முத்து தலைமையில் திரண்ட மாற்றுத்திறனாளிகள் 50க்கும் மேற்பட்டோர் அரசுக்கு எதிராக முழக்கமிட்டபடி முற்றுகையிட்டனர். அப்போது ஏற்கனவே இவ்விவகாரம் தொடர்பாக கவர்னர், முதல்வர், துறை அமைச்சர், அதிகாரிகளுக்கு மனு அளிக்கப்பட்டு இருப்பதை சுட்டிக்காட்டிய மாற்றுத்திறனாளிகள் இக்கோரிக்கையை உடனே அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என முழக்கமிட்டனர். தகவல் கிடைத்து வந்த உருளையன்பேட்டை இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதன் பிறகு அனைவரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. வஞ்சிக்காதே 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 மாற்றுத்திறனாளி வஞ்சிக்காதே மாற்றுத்திறனாளி வஞ்சிக்காதே 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 மாற்றுத்திறனாளி வஞ்சிக்காதே மாற்றுத்திறனாளி வஞ்சிக்காதே குடிசை மாற்று வாரியமே. புதுச்சேரியில் SC/ST மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து செய்வது சம்பந்தமான அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 22-23 ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் SC/ST மக்கள் நலத்திட்டம் பெறுவதற்கு அறிவிக்கப்பட்ட வருமான உச்சவரம்பு ரூபாய் 8 லட்சமாக உயர்த்துதல் மற்றும் SC/ST மாணவர்களின் கல்விக் கடன் ரத்து செய்வது சம்பந்தமான அரசாணை வெளியிட வேண்டும் என புதுச்சேரி அரசை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவபுல்லன் தலைமையில் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். SC/ST மக்களின் வருமான உச்சவரம்பு 8 லட்சமாக உயர்த்துவது சம்பந்தமாக அறிவிக்கப்பட்டு 3 ஆண்டுகளாகியும் இதுவரை அரசாணை வெளியிடவில்லை. இதனால் SC/ST மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே உடனடியாக அரசாணை வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டனர். புதுவை அரசே ரங்கசாமியே ஞாபகம் இருக்கா. தேசிய அளவிலான கராத்தே போட்டியில் நடுவராக செயல்பட்ட புதுச்சேரி உருவையாறு பகுதியைச் சேர்ந்த கரம் சந்துருவிற்கு உலக கராத்தே கூட்டமைப்பு வழங்கிய சான்றிதழை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். தேசிய மற்றும் ஆசிய அளவிலான கராத்தே போட்டிகளில் நடுவராக செயல்பட்டு வருபவரும் தேசிய கராத்தே சாம்பியனும் ஆகிய புதுச்சேரி உருவையாறு பகுதியைச் சேர்ந்த கரம் சந்துருவிற்கு உலக கராத்தே கூட்டமைப்பானது சர்வதேச அளவில் நடைபெறும் கராத்தே போட்டிகளில் நடுவராக செயல்படுவதற்கான சான்றிதழை கராத்தே இந்திய அமைப்பின் மூலம் வழங்கியுள்ளது. கரம் சந்துரு இச்சான்றிதழை முதலமைச்சர் ரங்கசாமியிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். புதுச்சேரியில் உள்ள எக்கோலஸ் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளியில் நடைபெற்ற சங்கமம் 2025 நிகழ்ச்சியில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரியில் அப்போர்த் வீதியில் அமைந்துள்ள எக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்நிலையில் பள்ளி மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் சங்கமம் 2025 விழா நடைபெற்றது. இதில் மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள், படிப்பு திறன், தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் மாணவர்களின் பெற்றோர்கள் பங்கேற்ற பாரம்பரிய உணவு திருவிழாவும் இதில் இடம்பெற்றிருந்தன. நிகழ்ச்சியில் பெண் கல்வி துணை இயக்குனர் சிவராம ரெட்டி, வட்டம் 2 பள்ளி துணை ஆய்வாளர் குணசுந்தரி, காவல் ஆய்வாளர் செந்தில்குமார், ரோட்டரி கிளப் ஆஃப் மிட்டவுன் பாண்டிச்சேரியின் ஆனந்தன், பிரேமநாதன் ஆகியோர் பங்கேற்று விழாவை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். வில்லியனூர் ஆனந்தபுரம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மயான கொள்ளை விழாவை ஒட்டி திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் ஆனந்தபுரம் ஸ்ரீ பேச்சாயி அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளை மற்றும் திருத்தேர் விழா நடைபெற்றது. முன்னதாக கடந்த 26ஆம் தேதி புதன்கிழமை கொடியேற்றும் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் அவதாரத்தில் மயானத்தில் முதல் கொள்ளை நிகழ்ச்சி மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேகம் ஆராதனைகள் செய்யப்பட்டு
தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி வீதி உலாவும் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் முக்கிய நிகழ்வாக ரணக்களிப்பு உற்சவமும் அக்னி கரகம் எடுத்து வீதி உலாவும், அதனைத் தொடர்ந்து அங்காளம்மன் கோட்டை அழித்தல் நிகழ்ச்சியும், அதனைத் தொடர்ந்து பேச்சாயி அங்காள பரமேஸ்வரி அம்மன் உருவெடுத்து குடலுருவி மாலையிடுதல் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக பாவாடை ராயன் படையல் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும், திருத்தேர் புறப்பாடு மற்றும் மயான கொள்ளை நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை விழா குழுவினர்கள் மற்றும் ஆனந்தபுரம் கிராமவாசிகள் செய்திருந்தனர். இந்தியாவின் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை அதிகாரங்களின் அகில இந்திய மன்றத்தின் 23வது ஆளும் குழு கூட்டம் புதுச்சேரி ஆரோவிலில் நடைபெற்றது. இந்தியாவின் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை அதிகாரிகளின் அகில இந்திய மன்றத்தின் 23வது ஆளும் குழு கூட்டம் புதுச்சேரி ரேரா வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த 2 நாள் விழாவில் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து ரேரா தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டம் ரியல் எஸ்டேட் துறையில் ஒழுங்குமுறை முன்னேற்றங்கள், சிறந்த நடைமுறைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை பற்றி விவாதிக்கும் ஒரு முக்கியமான மேடையாக அமைந்தது. இந்த உற்பத்திகரமான கலந்துரையாடல்களை தொடர்ந்து AIFORERA உறுப்பினர்கள் ஆரோவில் நகரத்திற்கு ஒரு பயனுள்ள பயணத்தை மேற்கொண்டனர். நகர திட்டமிடல், நிலையான வாழ்வாதாரம் மற்றும் சமூக ஆதரவு முன்முயற்சிகளுக்காக பன்னாட்டளவில் பிரபலமான ஆரோவில் அதன் தனித்துவமான அணுகுமுறைகளை பற்றி உறுப்பினர்களுக்கு ஒரு பார்வையை வழங்கியது. 35 உறுப்பினர்களை கொண்ட குழு ஆரோவிலின் அடையாளமான மாத்ரி மந்திரை பார்வையிட்டது. இந்த பயணத்தின் முக்கியமான நிகழ்வாக குஜராத் மாநிலத்தின் கூடுதல் முதன்மை செயலாளர் மற்றும் ஆரோவில் அறக்கட்டளையின் டாக்டர் ஜெயந்தி ரவி உரையாடல் நடந்தது. இந்த அனுபவம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சமூக உள்ளடக்கம் மற்றும் பொருளாதார நிகழ்வு திறன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தும் ஒரு நிலையான எதிர்காலத்தை உருவாக்குவதற்கான AIFORERAவின் பணியை மேலும் வலுப்படுத்தியது. புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள புதிய பேருந்து நிலையத்திற்கு மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என பாஜக முன்னாள் தலைவர் தாமோதரன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 32 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ளது. இதேபோன்று இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புனரமைக்கப்பட்டுள்ளது. இது இரண்டுமே திறப்பு விழாவிற்கு தயாராக உள்ள நிலையில் புதிய பேருந்து நிலையம் மற்றும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம் ஆகிய இரண்டிற்கும் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் பெயரை வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் தலைவரும் தேசிய செயற்குழு உறுப்பினருமான தாமோதரன், வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது 4 வழி சாலை, தொலைபேசி திட்டம், சமையல் எரிவாயு உள்ளிட்ட பல்வேறு தொலைநோக்கு திட்டங்களை கொண்டு வந்தார். அது மட்டுமல்லாமல் மத்திய அரசின் நிதி உதவியோடு புதிய பேருந்து நிலையமும் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானமும் அமைக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த இரண்டிற்கும் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் பெயரை வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், வாஜ்பாயின் 100ஆண்டு விழா நடைபெற்று வரும் இந்த வேளையில் அவரது பெயரை சூட்டுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்று அவர் தெரிவித்தார். அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இந்த நாட்டுக்கு உலக தரம் வாய்ந்த சாலை போக்குவரத்தை ஏற்படுத்தி கொடுத்த தலைவர். அனைத்து வீடுகளுக்கும் சமையல் எரிவாயு இணைப்பை கொடுத்தவர் முதல் முறையாக. அதே மாதிரி நிறைய கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள். அவருடைய பெயரை புதிய பேருந்து நிலையத்திற்கு வைப்பது சால சிறந்ததாக இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். இது சம்பந்தமாக துணைநிலை ஆளுநர் அவர்களையும் முதலமைச்சர் அவர்களையும் அனைத்து அமைச்சர் பெருமக்களையும் சட்டமன்ற உறுப்பினரும் நாங்கள் சந்தித்து அவர்கள்ட்ட நாங்கள் இந்த புதிய பேருந்து முனையத்திற்கு பாரத் ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களை பெயரை வைக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி மனு கொடுத்திருக்கின்றோம். வில்லியனூர் தொகுதியில் சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டியுடன் தள்ளுவண்டியை எதிர்க்கட்சி தலைவர் சிவா வழங்கினார். புதுச்சேரி அரசின் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மை நலத்துறை மூலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட சலவை தொழிலாளர்களுக்கு இலவச தொழில் கருவிகள் வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு சலவை தொழிலாளர்களுக்கு இஸ்திரி பெட்டியுடன் கூடிய தள்ளுவண்டியை வழங்கினார். நிகழ்ச்சியில் திமுக தொகுதி அவைத் தலைவர் ஜலால் அனீஸ், இலக்கிய அணி அமைப்பாளர் சீனு மோகன்தாஸ், ஆதி திராவிடர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித், மிலிட்ரி முருகன், முருகேசன், கலைமணி, காசிநாதன், அருள்மணி, முத்து, சேகர், பிரபு,
உத்ராபதி, அபிமன்னன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்கள் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை செயல்படுத்தும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்ட ஊழியர்களாக 2009 வேலைவாய்ப்பகம் நேர்காணல் மூலமாக வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் நியமிக்கப்பட்டவர்கள் தங்களை ஊரக வளர்ச்சித்துறையில் காலி பணியிடங்களை நிரப்பக் கோரி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்ணா நகரில் உள்ள ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்திற்கு தலைவர் வேலுமணி தலைமை தாங்கினார். செயலாளர் முனுசாமி முன்னிலை வகித்தார். இதில் பெண்கள் உட்பட 30க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்பொழுது 3 மாத நிலுவை ஊதியத்தை உடனடியாக வழங்க வேண்டுமென முழக்கமிட்டனர். அமல்படுத்தும் ஊழியர்களை வறுமை ஒழிப்பு திட்டத்தை அமல்படுத்தும் ஊழியர்களை வறுமையில் தள்ளுவது நியாயம்தானா? நாம் தமிழர் கட்சியின் மாநில பொறுப்பாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் புதுவை தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி மற்றும் மக்கள் சார்ந்த அரசியல் முன் நகர்வுகள், எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் திட்டமிடல் சார்ந்த கலந்தாய்வு புதுச்சேரி காமராஜர் சாலையில் அமைந்துள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. நாம் தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் திருமால் செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் மாநில ஒருங்கிணைப்பாளர் மற்றும் புதுச்சேரி மேலிடம் பார்வையாளர் பாலமுரளிவர்மன் மற்றும் சிவகுமார் முன்னிலையில் புதுச்சேரி மாநில தலைவர் ஞானப்பிரகாசம் ஒருங்கிணைப்பில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலத்தில் மண்டல வாரியாக கட்டமைப்பை உறுதிப்படுத்தி மக்கள் சமூக பணி, மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளை முன்னெடுப்பது மற்றும் தேர்தல் நகர்வுகளை துரிதப்படுத்த ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கலந்தாய்வில் புதுச்சேரி மாநில அனைத்து தொகுதி செயலாளர்கள், தொகுதி தலைவர்கள், மகளிர் பாசறை பொறுப்பாளர்கள் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மக்களோடு கூட்டணி வைத்து வெற்றியை பெற்றிட உறுதியெடுக்கப்பட்டது. புதுச்சேரி குயவர்பாளையம் வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொலை திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி குயவர்பாளையம் ஐயனார் நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ வெள்ளந்தாங்கி ஐயனார் தேவஸ்தானத்தில் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு மயான கொள்ளையிடுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து காலையில் அங்காள பரமேஸ்வரிக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காய்கனிகள் கொள்ளையும் தீபாராதனையும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை தலைவர் மணி, துணைத் தலைவர் சுந்தரராஜ், செயலாளர் லேகா வல்லவன், பொருளாளர் குமரேசன், உறுப்பினர் முருகன் மற்றும் ஆலய குருக்கள் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதி அங்காள பரமேஸ்வரி ஆலய மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி சின்ன சுப்பராய பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் 48வது மயான கொள்ளை திருவிழா ஜீவா நகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர் தணிகைவேல் தலைமையில் நடைபெற்ற அன்னதானத்தில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் பொதுச் செயலாளர் செந்தில், செயலாளர் வசந்த், துணை செயலாளர் அன்பு மற்றும் நிர்வாகிகள் புகழேந்தி, சம்பத், கார்த்தி உள்ளிட்ட என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் பகுதியில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு காமராஜர் நகர் தொகுதி அதிமுக சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக மாநில இணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான கணேசன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் பன்னிரு ஆழ்வார் ஆலய கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ மகாலட்சுமி ஆலயம் பரிவார சன்னதி ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் பன்னிரு ஆழ்வார்களின் ஆலய கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. அனுச்சை மகா சங்கல்பம், கும்ப அலங்காரம் உள்ளிட்ட ஹோமங்கள் நடைபெற்றது. தொடர்ந்து கும்ப ஆராதன ஹோமம், யாத்ராதானம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கோபுர விமானம் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் ஆழ்வார்கள் மூலவர்கள் புரோஷனம், தீபாராதனை மற்றும் தீர்த்த பிரசாதம் வழங்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை மரியாள் நகர் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி பேஸ்கெட் பால் அசோசியேஷன் சார்பில் இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்ற கூடைப்பந்து போட்டியில் 600க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி யங் இந்தியன்ஸ் மற்றும் புதுச்சேரி பாஸ்கெட் பால் அசோசியேஷன் இணைந்து கடந்த 8 நாட்களாக கூடைப்பந்து போட்டி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இதில் 55க்கும் மேற்பட்ட அணிகளும் 600க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்களும் பங்கேற்றனர். இப்போட்டியில் கெரியர் டூர்ஸ் ஸ்போர்ட்ஸ் என்ற தலைப்பில் கூடைப்பந்து விளையாட்டினை பற்றிய விழிப்புணர்வும் இவ்விளையாட்டின் மூலம் தன் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் கூடிய விழிப்புணர்வும் விளக்கப்பட்டது. 8 நாட்கள் நடைபெற்ற இப்போட்டியில் பெண்கள் பிரிவில் ஷிபா, ஆரோவில் மற்றும் மேஜிக்ஸ் அணிகளும், ஆண்கள் பிரிவில் அனைத்து பிரிவிலும் ப்ளூ ஸ்டார் அணியே வெற்றி பெற்றது. இப்போட்டியின் நிறைவு நாளில் ராப் இசை கச்சேரிகளும் நடனங்களும் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி பாஸ்கெட் பால் அசோசியேஷன் மற்றும் யங் இந்தியன்ஸ் உறுப்பினர்கள் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது. புதுச்சேரி 45 அடி சாலை ஜீவாநகரில் அமைந்துள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் 48ஆம் ஆண்டு மயான கொள்ளை விழா நடைபெற்றது. கோவிலிலிருந்து அங்காள பரமேஸ்வரி அம்மன் தேரில் வீதி உலாவாக சென்று ஜீவாநகரில் அமைக்கப்பட்டிருந்த வல்லாளன் கோட்டையை அழிக்க பக்தர்கள் திரண்டனர். விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்தி காய்கறி, சில்லறை காசுகளை வாரி இறைத்தனர். விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் தேவதாஸ், மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன், முன்னாள் கவுன்சிலர் சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த், மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாநில காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றி கழக தொகுதி நிர்வாகி தனஞ்சயன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் வினோத், கனகராஜ், தினேஷ்குமார் ஏற்பாட்டில் காமராஜ் நகர் தொகுதி ஜீவா நகர் சின்ன சுப்பராயப்பிள்ளை வீதி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய மயான கொள்ளை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கழக சமூக ஊடக பிரிவு இணை ஒருங்கிணைப்பாளர் நிரேஷ்குமார் மற்றும் புதுச்சேரி மாநில நிர்வாகி புதியவன் முன்னிலை வகித்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகி ராஜ்பவன் பிரதீபன், உழவர்கரை ராஜசேகர், லாஸ்பேட் சரவணன், அணி நிர்வாகிகள், கிளை நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.